ஓகே, நீங்க ப்ரிவ்யூ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான ஒரு இமேஜ் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். நீங்க வீடியோ மட்டும் கடைசியா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரே சிங்கிள் கிளிக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இமேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோ கடைசியா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவோட கடைசியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். சிங்கிள் ப்ராம்ப்ட் தான். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன், கடைசியில் ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே நான் கடைசியில் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா இமேஜ் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர்னு ஒரு ஆப்ஷன், ஒரு வெப்சைட் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு கூகுளில் இமேஜ் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்னு டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்களா ப்ராம்ப்டை, அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதை அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இமேஜ்லேருந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக ப்ராம்ப்ட் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் ஜெமினி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் ஜெமினி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு பனானா மாதிரி போட்டுருக்கோம். அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க, எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராம்ப்டை வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்டை வந்து ஃபஸ்ட் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினியில் போயிட்டு அந்த ப்ராம்ப்டை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் டேரெக்டாக. ஓகே, இப்போ நான் டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்புட் வந்து சூப்பராக கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்கள் மற்ற இமேஜும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மற்ற இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் இன்னொரு இமேஜும் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகைன் நான் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எகைன் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். கீழே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜஸில் வந்து போய்க்கோங்க. ஓகே, இப்போ ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு கேலரியில் போயிட்டு உங்களுக்கு தேவையான நெக்ஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு இமேஜ் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்றேன். இப்போ கீழே ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு தெரியும் நம்மளுக்கு சூப்பரான அவுட்புட் கிடச்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் மற்ற இமேஜ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.